Dear plus one commerce students, good morning. Let us continue the 25th chapter, International Business. பன்னாட்டு வணிகம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். Today we shall discuss 25.03 Method of conducting international business. Method of conducting international business. பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். The first one is exporting and importing, contract manufacturing or outsourcing, licensing and franchising, joint venture. Okay, we will discuss one by one. Exporting and importing, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. Method of conducting international business. This is the first method to conduct international business, that is exporting and importing. Exporting denotes selling of goods and services from home country to a foreign country. Similarly, importing refers to purchasing of products from foreign country and bringing them into home country. ஏற்றுமதிங்கிறது உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சரக்கு மற்றும் சேவைகளை விற்பனை செய்வது. இறக்குமதிங்கிறது வெளிநாட்டிலிருந்து சரக்கு மற்றும் சேவைகளை கொள்முதல் செய்வது ஆகும். The second method, contract manufacturing or outsourcing, ஒப்பந்த உற்பத்தி. It connotes a type of international business where a firm enters into a contract with one or few local manufacturers in foreign countries in order to get certain components of goods produced according to its specifications. It is also called outsourcing or contract manufacturing. ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளினுடைய சில பாகங்களை, சில உதிரி பாகங்களை தன்னோட தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்வதற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டில் உள்ள உற்பத்தியாளர்களோட ஒப்பந்தம் செய்து கொள்வது ஆகும். தனக்கு தேவையான அளவில், தரத்தில், தான் விரும்பக்கூடிய வகையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் தன்னோட தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த பொருள்களை உற்பத்தி செய்வதற்கான ஆணையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில உற்பத்தியாளர்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க அந்த ஒப்பந்தத்தின் பேரில் அந்த பொருள்களை உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க. இதுக்கு பணிகளை வெளியாட்களிடம் ஒப்படைப்பது, இந்த மாதிரி பணிகளை வெளியாட்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுனால புறத்திறனீட்டல், அவுட்சோர்சிங் அப்படின்னு சொல்லலாம். Then the next method is licensing and franchising, உரிமம் வழங்குதல். Licensing is a contractual agreement wherein one firm grants access to its plans, trade secrets or a technology to another firm in a foreign country for a fee called royalty. Example, McDonald's, Pizza Hut, etc. The firm which grants such permission is called licensor or franchisor, and the other firm to whom the license is granted is called licensee or franchisee. ஒரு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தன்னோட இயந்திரம், வியாபார ரகசியம்
அப்புறம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு கட்டண அடிப்படையில் அனுமதிக்குது. ராயல்ட்டியை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தின்படி பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு லைசன்ஸ் அனுமதி கொடுக்குது, ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குது, உரிமம் வழங்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக மேக்டொனால்டு, பீஸா கட், இது ரெண்டையும் சொல்லலாம். இந்த மேக்டொனால்டுங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ், ஈட்டபிள்ஸ், அதே மாதிரி பீஸா இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்து கொண்டு அதற்கு அனுமதி அளிக்கிறது. அதுக்கு ராயல்ட்டி வாங்கிக்கிறாங்க அந்த நிறுவனம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் ராயல்ட்டி வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி அனுமதி அளிக்கக்கூடிய நிறுவனம் உரிமம் வழங்குபவர், லைசன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அனுமதி வழங்கப்படும் நிறுவனத்தை உரிமம் பெறுபவர், லைசன்சி அப்படின்னு சொல்கிறோம். தென் த லாஸ்ட் மெத்தட் இஸ் ஜாயின்ட் வெஞ்சர், இணைவினை. A joint venture is a business agreement wherein the parties agrees to develop a new entity and assets subscribing to equity shares and thereby exercising control over an enterprise and consequently sharing the revenues, expenses and the assets. It can be established under the three different ways, namely foreign investors buying an interest in local company, local firm acquiring an interest in the existing foreign firm, both foreign and local firms jointly forming a new enterprise. இணைவினைங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இணைந்து பங்குகள் மூலமாக புதிய நிறுவனத்தை உருவாக்க ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு, ஒப்பந்தமாகும். வருவாய், செலவுகள், அப்புறம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே பங்கிட்டு கொள்கின்றன. அதில் பங்கேற்கக்கூடிய இரண்டு நிறுவனங்களும் வருவாயை, செலவுகளை, சொத்துக்களை ஒப்பந்தப்படி பங்கிட்டு கொள்கின்றன. இணைவினை 3 வழிகளில் உருவாக்கப்படலாம். அதில் முதல் வழி, அயல் நாட்டில் உள்ள முதலீட்டாளர் உள்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பங்கு பெறுதல். பங்கு பெறுதல்னா ஒப்பந்தப்படி இங்கே பங்குகளை வாங்கிக்கிட்டு இதில் பங்குகள் எடுத்துக்கொள்ளுதல். உள்நாட்டு நிறுவனம் ஏற்கனவே செயல்படும் அயல்நாட்டு நிறுவனத்தில் பங்கேற்றல். அதே மாதிரி உள்நாட்டு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனத்தில் பங்கு பெறுகிறது. அயல்நாட்டு நிறுவனம் மற்றும் உள்நாட்டு நிறுவனம் இணைந்து புதிய நிறுவனத்தை உருவாக்குதல். அயல்நாட்டு நிறுவனமும் உள்நாட்டு நிறுவனமும் இணைந்து முதலிட்டு ஒரு புதிய நிறுவனத்தை ஒப்பந்தப்படி உருவாக்குறாங்க. இதை இணைவினைன்னு சொல்கிறோம். பொருள்களை உற்பத்தி செய்து விற்று லாபம் பெறுவதற்காக உருவாக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.